everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜூபிட்டர் நோட்புக் வந்து அனகோண்டா ஐடி யூஸ் பண்ணி எப்படி ரன் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் வந்து ரன் பண்றதுக்கு வந்து நம்ம அனகோண்டா ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா அனகோண்டா டவுன்லோடுங்கிறத டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அதோட அஃபிஷியல் வெப்சைட்டே இருக்கும், அதை வந்து செலக்ட் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப்ஷன் இருக்கும், அதை எப்பயும் போல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிற வரை வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ எப்பயும் போல் வந்து உங்கள் ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் வந்து 4.7 GB வந்து தேவைப்படும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் சி வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஸோ ஓஎஸ்க்கு வந்து நிறைய ஸ்பேஸ் வந்து தேவைப்படும். ஸோ இந்த ஆப்ஷனை வந்து கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பாத் என்விரான்மெண்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிடும். ஸோ இதை செலக்ட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து எப்பயும் போல் இன்ஸ்டாலேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட்டு வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ சர்ச்சில் வந்து அனகோண்டாங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம அனகோண்டா ஐடி வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா இந்த நோட் புக்கை வந்து எப்படி வந்து ஓப்பன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து இன்ஸ்டால்னு இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம நோட் புக்கும் வந்து அனகோண்டா ஐடியில் வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஸோ இப்போ சர்ச்சில் வந்து அனகோண்டா ப்ராம்ப்ட்டுங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஜூபிட்டர் நோட்புக்குங்கிறத டைப் பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரௌசரில் வந்து ஜூபிட்டர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இனிமேல் வந்து நீங்கள் பைத்தானோட ப்ரோக்ராம்ஸ் வந்து ஜூபிட்டரில் வந்து ரன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பைத்தான்னு ஆல்ரெடி இருக்கும். ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஏதாவது ஒரு பைத்தான் கோடை வந்து டைப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த லைன்லேயே வந்து அவுட்புட் வந்துடும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஜூபிட்டரில் வந்து பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ண தெரியலனா ஸோ இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க.